முதல்ல நம்மை சார்ந்த மகளிர் யார்? இப்ப உங்களை சார்ந்த மகளிர் யாரு? என்ன சார்ந்து எங்க அம்மா, நான், என் சகோதரி. இப்ப என்ன சார்ந்து என்னுடைய அம்மா, என்னோட தங்கச்சி, என்னோட வருங்கால மனைவி எல்லாரும் சேர்ந்தது தான் பெண்கள். இப்ப என் கூட வேலை செய்யற நீங்கள் உங்க எல்லாரும் முதல்ல என்னை சார்ந்த பெண்களுக்கு நான் வந்து நியாயமா இருக்கணும். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்னை பத்தின பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு என்ன விஷயம், அதெல்லாம் ஒரு ஒர்த்தே இல்லைன்னு சொல்றீங்கன்னா நீ எல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியமான ஒரு பேச்சை பேச ஒரு நபரா நான் பார்க்கிறேன்னா, மோசமான அயோக்கியத்தனம், சைக்கோத்தனம் கூட கிடையாது, திமிர்த்தனம், மாணவத்தனம், கொடூரத்தின் உச்சமான ஒரு பேச்சு. என்ன வார்த்தது? வர்த்து இல்லைன்னா என்ன? இவர் வந்து அரசியலுக்கு வர்த்தா இன்னைக்கு, அதை நீங்க பாருங்க. நீங்க அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. அப்ப நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? சங்கீதா அவர்களை கொச்சப்படுத்துறீங்களா, இல்ல உங்க குழந்தைகளை கொச்சப்படுத்துறீங்களா, இல்ல உங்களுக்காக வந்து இந்த ரோட்ல நாய் மாதிரி விழுறானுங்க வந்து இந்த உங்க பஸ்ஸு கீழே, உங்க காரு கீழே அவங்களை கொச்சப்படுத்துறீங்க. யாரை நீங்க கொச்சப்படுத்துறீங்க? அப்போ உங்களை எல்லாம் ஒரு மாற்று என்று நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த மக்களை தான் முதல்ல நீங்க கொச்சப்படுத்துறீங்க. இவர் வந்து ஒரு பக்காவான ஒரு சாதி ஓட்டுக்காக வச்ச ஒரு நபர், அயோக்கித்தனமா வச்ச ஒரு நபர். ஏன்னு கேட்டா கவினுடைய ஆணவ கொலை கூட உங்களை வாய் திறக்க முடியல, நாங்குநேரி பிரச்சனையை போதை பிரச்சனை சொல்லிட்டு போற நீங்கள்லாம் பக்காவான சாதி அரசியல்வாதிகள். திமுக அதிமுக விட கொடூரமான அரசியல்வாதி இன்னைக்கு விஜய் அப்படின்றத அம்பலப்பட்டு போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குல்ல, உனக்கு கொஞ்சமாவது ஒரு நேர்மையான அரசியல்வாதியா இருந்தா அந்த கடனை அடைக்கிறத பத்தி நீ பேசுவியா? இல்ல நீயும் இங்க இருக்கக்கூடிய அதிமுக திமுக போல இலவசங்களை தர, அவங்க 1000ன்னா எடப்பாடி 1000 2500 ரூபாய் தரேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் விஜய் என்பதை தமிழக மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 முனை போட்டியில் மக்களை உழைக்காத நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும், மக்களுக்கும் அவர்கள் கல்விக்கும் ஏற்ற வேலை வாய்ப்பு உண்டாக்க நினைக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல்வாதி அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான். எம்ஜிஆர் அவர்கள் மீது பல அலிகேஷன் அப்ப இருந்த காலகட்டத்தில் கூட அவருடைய சொந்த மனைவி அவர் மேல ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன்னு கேட்டா அந்த மனைவிக்கு அவர் நேர்மையா இருந்தாரு. நீங்க என்னவா இருக்கிறீங்க? உங்களுடைய அரசியல் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது என்று சங்கீதா அவர்கள் உங்ககிட்ட பல முறை நல்ல முறை டிவோர்ஸ் பண்ணிட்டு போங்க, எங்க வாழ்க்கை பார்த்து நான் போயின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்கள நீ வீட்டில் கூட இருக்காதுன்னு சொல்றேன்னா நீ எப்படி ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக இல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாட்டை வந்து மாற்றுவதற்கான எந்த தகுதியும் கிடையாது, அப்படி மாற்றவும் முடியாது. இப்படி 6 சமையல் எரிவாயு தரும்னு சொல்கிறேன். சமையல் எரிவாயு யார் கண்ட்ரோலில் இருக்குது? முதல்ல தெரியுமா? விஜய்க்கு அது தெரியுமா? சென்ட்ரல்லேருந்து வந்து நீ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது, அதில் நீ மானியம் கொடுக்குற என்ன இது பண்ணிட்டு போகிற நீ. ஆல்ரெடி மோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே உங்களுக்கு வந்து மானியம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அதே மோடி மானியத்தை வேணான்னு பல பேர் திருப்பி கொடுத்துட்றாங்க அரசாங்கம் சொல்லி அவரே சொன்னார். மோடியாலே ஒண்ணும் பண்ண முடியும், உங்களால என்ன பண்ண முடியும்? மகிழா கூட்டு என்ன கேஸ் நடந்தது விஜய்க்கு தெரியுமா? பெண்களுக்கு இனி எல்லா பேருந்தும் இலவச பேருந்துன்னு சொல்றா. அப்ப ஆண்கள்லாம் சபிக்கப்பட்டவர்களா? இந்த மேடையில அவ்வளோ பெண்கள் கூப்பிட்டு நீங்க என்னவோ அவங்களுக்கு வாட்சி கொடுக்குறீங்க, சால்வை போடுறீங்க. உங்க வீட்டில் 2 பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய முகத்தை பார்த்து உங்களால் பேச முடியுமா? ஒரு நல்ல கணவனாகவோ ஒரு நல்ல தகப்பனாகவோ உங்களால் இருக்க முடியுமா? நீங்கள் யோகியனாக காட்டுறீங்க விஜய், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்களை பாதுகாக்க வேண்டும். இப்போ இந்த 2 பெண்களை யார் பாதுகாக்கலாம்? உங்கள் மகளையும் உங்கள் மனைவியும் யார் பாதுகாப்பது? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்மோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் நினைஞ்சிருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கலை. முதல்ல நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க போல இன்னைக்கு. ஏன் அப்படி கேட்குறீங்க? விஜய் வாக்குறுதி கொடுத்துருக்காரு பெண்கள் தினத்துக்கு வந்து பெண்கள் எல்லாமே ஃப்ரீயாக பயங்கரமாக இருக்குது வாக்குறுதிலாம். எப்படி பார்க்குறீங்க இந்த வாக்குறுதி? நீங்கள் முதல் பார்க்குறீங்க, நான் கேட்குறேன், நீங்கள் என்ன கேட்குறது அப்பா? இல்லை சொன்ன வரைக்கும் எல்லாமே பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. அதுவும் இப்போ இருக்கிற நகை ரேட்டு, ஆஹா, ஒரு சவரமா? தாய்மாமி சீர் என்ன, அன்னை சீர் என்ன எல்லாம் வருது இல்லையா? ஆட்சிக்கு வந்தா கிடைச்சா சந்தோஷம் மகளிருக்கு. ஓகே, வந்தா சந்தோஷம், கிடைச்சா சந்தோஷம் தானே. கேள்வி. அதான் இன்னைக்கு விஜய் வந்து மகளிர் தின கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. அங்க வந்து மக்களோட சந்தோஷமா பேசி ஜாலியா இருந்து முக்காவாசி பெண்கள் எல்லாம் கவர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டுக்கு இல்லத்தரசிகள் எல்லாம் கவரணும், யாரை கவரணுமோ கரெக்டா கவர்ந்துட்டாரு. அது என்ன நினைக்கிறீங்க? எல்லா வாக்குறுதி பெண்கள்லாம் யாரு, மகளிர்னா யாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகளிர்னா யாரெல்லாம் மகளிர்? முதல்ல நம்மை சார்ந்த மகளிர் யாரு? இப்ப உங்களை சார்ந்த மகளிர் யாரு? என்ன சார்ந்து எங்க அம்மா, நான், என் சகோதரி. இப்ப என்ன சார்ந்து என்னுடைய அம்மா, என்னோட தங்கச்சி, என்னோட வருங்கால மனைவி எல்லாரும் சேர்ந்தது தான் பெண்கள். இப்போ என் கூட வேலை செய்கிற நீங்கள் உங்கள் எல்லாரும் முதல்ல என்னை சார்ந்த பெண்களுக்கு நான் வந்து நியாயமாக இருக்கணும். அதுதான் நான் முதல்ல பார்ப்பேன். பெண்கள் தினத்தை கொண்டாடுறேன்னா முதல்ல நான் யோகியமா, அது செலிப்ரேட் பண்ணுறதுக்கான யோகியம் எனக்கு இருக்கான்னு பார்க்கணும். அவர் சாயங்காலம் கொண்டாடுறது இருக்கட்டும், காலையில் அவங்க மனைவியுடைய பெட்டிஷன் ஒரு லைன் பார்த்துட்டு போயிடலாமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது. சங்கீதா,
விஜயை திருமணம் செய்து 26 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகள் பெற்று வளர்த்துள்ளேன். திருமணத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் விஜய் குழந்தைகளை மிகவும் சிறப்பாக கவனித்துக் கொண்டேன். விஜயின் அரசியல் சூழல் கருதி பலமுறை சுமூகமாக விவாகரத்து பெற முயற்சி செய்தும் பிரிந்து செல்ல மறுக்கிறார். விவாகரத்து மனு தாக்கல் செய்தால் வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டேன் என வழக்கறிஞர் மூலம் கூறுகிறார். பிரிட்டன் குடியுரிமை உள்ள தனக்கு சென்னையில் தனியாக வீடு இல்லை. விவாகரத்து கிடைக்கும் வரை விஜய் வீட்டில் வசதிக்கு எனக்கு உரிமை உள்ளது. விஜயின் நீலாங்கரை வீட்டில் என்னை அனுமதிக்க அவருக்கு உத்தரவிட வேண்டும். கோடி கோடியாக சம்பாதிக்கும் விஜய் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சேர நியாயமான ஜீவனத்தை வழங்க வேண்டும். எத்தனை வருஷம்? 26 வருஷம் ஒரு பெண்ணோடு நீங்கள் குடும்பம் நடத்திருக்கீங்க. உங்களையும் உங்கள் மூலமாக பிறக்கப்பட்ட அந்த குழந்தைகளையும் பத்திரம் பாதுகாத்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ஜீவனாம்சத்தை, வாழ்வாதார உரிமையை ஒரு கணவராக கொடுக்க வேண்டியது அடிப்படை. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்னை பற்றின பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு என்ன விஷயம், அதெல்லாம் ஒரு ஒர்த்தே இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா நீ எல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியமான ஒரு பேச்சை பேச ஒரு நபராக நான் பார்க்குறேன்னா, மோசமான அயோக்கியத்தனம், சைக்கோத்தனம் கூட கிடையாது, திமிர்த்தனம், மாணவத்தனம், கொடூரத்தின் உச்சமான ஒரு பேச்சு. என்ன வார்த்தை அது? வர்த்து இல்லைன்னா என்ன? இப்போ யாரோ ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு நம்ம ஒருவாராய் நீலாம் வர்த்தே இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லி வருத்தம் இல்லாம தான் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துனாங்களா? இவர் அரசியலுக்கு வர்த்தா இன்னைக்கு? அதை நீங்க பாருங்க. நீங்க இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துற மேட்டரை நீ வர்த்தே இல்லைன்னா நீ தான் ஒரு முன்மாதிரியான ஆளா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் இங்க மூக்க நுழைக்கல. நீங்க வாழுங்க, டிவோர்ஸ் கொடுத்துட்டு போங்க, வேற யாருன்னா கல்யாணம் பண்ணுங்க, யாருன்னா கூண்டு சுத்துங்க, அது உங்க உரிமை, உங்களை யாரும் கேட்கல. ஆனா என்ன வார்த்தை அது? நீ எல்லாம் அந்த விஷயம்லாம் வர்த்தே இல்லை விட்டு போங்கன்னா என்ன வார்த்தை? அப்ப நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? சங்கீதா அவர்களை கொச்சப்படுத்துறீங்களா? இல்லை உங்க குழந்தைகளை கொச்சப்படுத்துறீங்களா? இல்லை உங்களுக்காக இந்த ரோட்ல நாய் மாதிரி விழுறானுங்க இந்த உங்களோட பஸ்ஸு கீழே உங்க காரு கீழே அவங்களை கொச்சப்படுத்துறீங்க. யாரை நீங்க கொச்சப்படுத்துறீங்க? அப்போ உங்களை எல்லாம் ஒரு மாற்று என்று நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த மக்களை தான் முதல்ல நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அதாவது எல்லாருக்குமே தெரியும், என்னை பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும், நான் மிக தீவிரமான அம்பேத்கரிஸ்ட். என்னுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர் தான் சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நபர். ஈவன் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலித் கட்சியுமே அம்பேத்கரோட புகைப்படத்தெல்லாம் வச்சது கிடையாது. ஆனால் இவர் வச்சாரு. நான் அப்போ கூட இவரை பெருசாக எதுவும் வாழ்த்தலை, பரவாயில்ல வச்சிருக்காரு சொல்லிட்டு தான் கடந்து போய். ஏன்னு கேட்டால் இவர் ஒரு பக்காவான ஒரு சாதி ஓட்டுக்காக வச்ச ஒரு நபர், அயோக்கித்தனமா வச்ச ஒரு நபர். ஏன்னு கேட்டா கவினுடைய ஆணவ கொலை கூட உங்களால் வாய் திறக்க முடியல. நாங்குநேரி பிரச்சனையை போதை பிரச்சனை சொல்லிட்டு போற நீங்கள்லாம் பக்காவான சாதி அரசியல்வாதிகள். திமுக அதிமுக விட கொடூரமான அரசியல்வாதி இன்னைக்கு விஜய் அப்படின்றத அம்பலப்பட்டு போயிருக்கிறாரு. நீ நாடார் ஓட்டுக்காக நீ காமராஜரை வைப்ப, தலித் மக்கள் ஓட்டுக்காக நீ பெரிய அம்பேத்கரை வைப்ப, பிறமொழியாளர் ஓட்டுக்காக நீ பெரியாரை வைப்ப. ஈவன் அஞ்சலையம்மாள், வேலுநாச்சியாரெல்லாம் நீங்க கொள்கை தலைவர் சொன்னா எவரும் நம்ப மாட்டான். நீ வன்னியருடைய ஓட்டுக்காகவும் முக்குளத்தோட ஓட்டுக்காகவும் நீ வச்சிருக்க. அப்போ இவ்வளவு மோசமான ஒரு சாதி அரசியல் பண்ற ஆள் தான் விஜய் என்றதை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இப்போ இந்த விவகாரத்துக்கு வருவோம். நீங்க என்ன சொன்னீங்க? மக்களை சோம்பேறி ஆக்குறாங்க, மக்களுடைய உழைப்பை உறிஞ்சுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய கடன்கள்லாம் இவ்வளோ இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குல்ல. உனக்கு கொஞ்சமாவது ஒரு நேர்மையான அரசியல்வாதியா இருந்தா அந்த கடனை அடைக்கிறத பத்தி நீ பேசுவியா? இல்ல நீயும் இங்க இருக்கக்கூடிய அதிமுக திமுக போல இலவசங்களை தர, அவங்க 1000ன்னா எடப்பாடி 1000 தான் 2500 ரூபாய் தரேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் விஜய் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பச்சை ஏமாற்றுத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். இது நான் விஜய் இந்த அளவுக்கு நான் கடை விமர்சனம் பண்ணதே கிடையாது, எந்த முதல் முறை விமர்சனம். ஏன்னு கேட்டா இவர் ஒரு ஆபத்தான அரசியல்வாதி, சுயநலமிக்க அரசியல்வாதி, முழுக்க பண கொள்ளையர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக கேவலமான அரசியல் செய்வதற்கு வந்திருக்காரு. இன்னைக்கு சொல்ற கலைஞானி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 முனை போட்டியில் மக்களை உழைக்காத நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும், மக்களுக்கும் அவர்கள் கல்விக்கும் ஏற்ற வேலை வாய்ப்பு உண்டாக்க நினைக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல்வாதி அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான். இந்த 3 பேருமே அயோக்கியத்தனம். விஜய் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு அம்பலப்பட்டு அவர் தான். தனிப்பட்ட பிரச்சனையை நோண்டனாலும் ஒர்த்து இல்லை. என்ன வார்த்தை அது? அவ்வளோ வருத்தம் இல்லை, நீங்கள் விட்டு போங்க. உன்னுடைய சொந்த மனைவி உங்களை அலிகேஷன் வச்சுருக்காங்க, மறுநாள் அந்த நடிகையோடு நீங்கள் போகிறீங்கன்னா இது உங்களை சைக்கோ மனநிலை கூட கிடையாது, இது ஆணவத்தின் மனநிலையின் உச்சம். இது நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்குங்க, எங்கே வேணால் போங்க, உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இவ்வளோ ஒரு அலிகேஷன் இருக்கும் பொழுதும் நான் இப்படி தான் நடந்துக்கிறீங்க இல்லையா, இது மோசமான ஒன்று. இவர் என்ன சொன்னாங்க? இவரே சொல்லிக்கிறார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் அவர்கள் மீது பல அலிகேஷன் அப்போ இருந்த காலகட்டத்தில் கூட அவருடைய சொந்த மனைவி அவர் மேலே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன்னு கேட்டால் அந்த மனைவிக்கு அவர் நேர்மையாக இருந்தார்,
ஒரு நேர்மையான குடும்ப தலைவனாக நேர்மையான கணவனாக இருந்தால் தான் அந்த அம்மா அப்படி இருந்தாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? உங்களுடைய அரசியல் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது என்று சங்கீதா அவர்கள் உங்ககிட்ட பல முறை நல்ல முறை டிவோர்ஸ் பண்ணிட்டு போங்க, எங்கள் வாழ்க்கை பார்த்து நான் போயின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கள நீ வீட்டில் கூட இருக்காதுன்னு சொல்கிறேன்னா நீ எப்படி ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக இல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாட்டை வந்து மாற்றுவதற்கான எந்த தகுதியும் கிடையாது, அப்படி மாற்றவும் முடியாது. இப்போ 2500 நீங்கள் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, 2500 பெண்களுக்குன்னு சொல்கிறீங்க. காரணம் மல்லிகை சாமான் வாங்கிக்கலாம். ஏன் மல்லிகை சாமான் வாங்கினா வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் தான் சோறு சாப்பிடுவாங்களா? ஆண்கள் சாப்பிட மாட்டாங்களா? குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்களா? இது பெண்கள் தரம் என்றதுனால பெண்களை நீ கவர வேண்டும் என்பதற்காக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அந்த அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு அப்படியே ஆனந்த கட்டில் எடுத்து ஜூம் ஒன்று போகிறானுங்க. மிக மோசமான அரசியல் இது, சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று கேஸ் எத்தனை 6 ஆல்ரெடி சந்திரபாபு நாயுடு காரு 3 கொடுத்துருக்காரு, 3 கொடுக்க போற சொல்றாரு. இவர் வந்து 6ன்னு சொல்றாரு. இல்ல இங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாமே அப்படியே ஈவன் எல்லாமே அவ்வளவுதான். நீங்க அந்த உமன்ஸ் உடைய சேஃப்டி முதல் கூட எல்லாமே சொல்றாங்க. இப்படி 6 சமையல் எரிவாயு தரும்னு சொல்றேன். சமையல் எரிவாயு யார் கண்ட்ரோல்ல இருக்கு முதல்ல தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா? கேஸ் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு விஜய்க்கு தெரியுமா? கேஸ் கண்ட்ரோல் பண்றது என்ன ஸ்டேட் கவர்மெண்டா? ஸ்ட்ரைட்டா சென்ட்ரல்லேருந்து வந்து நீ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது, அதில் நீ மானியம் கொடுக்குற என்ன இது பண்ணிட்டு போற நீ. ஆல்ரெடி மோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்த உங்களுக்கு வந்து மானியம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அதே மோடி மானியத்தை வேணான்னு பல பேர் திருப்பி கொடுத்துட்றாங்க அரசாங்கத்தை சொல்லி அவரே சொன்னார். மோடியாலே ஒன்றும் பண்ண முடியும், உங்களால் என்ன பண்ண முடியும்? அத்தனை முறை குஜராத் மாநிலத்தை தொடர்ந்து ஆட்சி செய்தவர், இந்தியாவை 3வது முறை ஆட்சி செய்கிற அவங்களால அங்கே எதுவும் பண்ண முடியும், உங்களால் என்ன பண்ண முடியும்? அப்போது ஏமாற்றி மக்களின் ஏமாற்றி நீ வந்து ஓட்டு வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுற. 2வது அவளுடைய வாக்குறுதி எல்லாமே ரொம்ப கவர்ச்சி. 2வது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்று, பெண்களுக்கு தனி நீதிமன்றம். மகிழா கோர்ட் ஏன் இருக்கு? மகிழா கோர்ட் என்ன கேஸ் நடந்தது விஜய்க்கு தெரியுமா? மகளிர் நீதிமன்றத்தில் என்ன கேஸ் நடந்தது விஜய்க்கு தெரியுமா? அப்போ எந்த விதமான அடிப்படை தரவுகளிலும் எல்லாமே நீங்க சொல்லிட்டு போறீங்க. பெண்களுக்கு இனி எல்லா பேருந்தும் இலவச பேருந்துன்னு சொல்றா. அப்ப ஆண்கள்லாம் சபிக்கப்பட்டவர்களா? எடப்பாடி வந்தா இருப்பாரு ஆண்களுக்கும் நான் வந்து பயணம் தரேன்னா, அப்ப அவர் எவ்வளவு பேர் தீர்க்கு தரிசிப்பாரு? சிரிக்காதீங்க, நான் அவரை கிண்டல் பண்ணுறது உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. பெண்கள் மட்டும் அப்போ இது என்ன கான்செப்ட் இது? அப்போ போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. போக்குவரத்து துறையில பணி செஞ்ச கண்டக்டர் டிரைவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியல, சம்பளத்தை உயர்த்த முடியல, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதுக்கப்புறம் நீங்க வந்து சென்னையில ஏறினீங்கன்னா கன்னியாகுமரி போனா கூட நான் வந்து ஃப்ரீ பஸ் அப்படின்னா இது யாரை ஏமாற்றக்கூடிய செயல்படுத்த முடியுமா? அரசை நடத்த முடியுமா? இன்னைக்கு அரசாங்கத்துக்கு ஒரே வருமானம் டாஸ்மார்க் வருமானம், அதை வச்சுதான் ஓடிட்டு இருக்காங்க. நீங்க வருமானத்தை உங்களுடைய என்ன திட்டம் இருக்கு? எந்த விதமான முன்திட்டமும் கிடையாது. இவ்வளவு மோசமான திமுக 2.1 சொன்னாங்க, திமுகவே மிஞ்சிடுவார் இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தா. நான் அப்படிதான் பாக்குறேன். திமுக சொல்றோம் இல்லையா, குடும்ப கட்சி, கருணாநிதி அவர் ஊழல், மு க ஸ்டாலின் ஊழல், உதயநிதி வந்துட்டார், இன்பநிதி வந்துட்டார், வாரிசு, ஒரே ஒரு மனுஷன் அத்தனை பேர் முடிவுவார் நான் பார்க்குறேன். ஏன்னா கூட இருக்கிற சேர்க்கையாளர்கள் அவ்வளோ முக்கியமான சேர்க்கையாளராக இருக்காங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இவரை நம்பக்கூடிய இந்த இளைஞர்கள் கூட்டத்திற்கு ஐயோ என்னன்னு தெரியல எனக்கு. இவரை ஜெயிக்க வச்சா தமிழ்நாடு என்னவோ ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே காப்பி பேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து அவர் போகிற சட்டு வேணுமா, ஒரு முதலமைச்சருடைய காப்பி பேஸ்ட்டு, ஃபேண்ட் வேணுமா, முதலமைச்சருடைய காப்பி பேஸ்ட்டு. இவ்வளோ ஒரு காப்பி பேஸ்ட் பொலிட்டிஷனாக இருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்தா என்ன பண்ணுவார்? எவ்வளோ ஒரு சீப்பாக மக்களை நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்க. நீங்கள் 2500 கொடுத்தா ஒரு குடும்பம் வாழ்ந்துருமா? நான் கேட்குறேன். நான் 2500 என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 2500 நீ பொராட்டி கையில் கொடுத்தா அவங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு கடைக்கு எடுத்து போகிறான், டாஸ்மாக் கடைக்கு கொடுக்க போகிறாங்க. இதுதான் யதார்த்தத்துக்கு விஜய்க்கு தெரியாதா? இதுதான் பெண்களை வந்து முன்னேற்ற லட்சணமா? நீ மல்லிகை சாமான் வாங்கி சொல்ற, ஒரு மல்லிகை சாமான் வாங்கறதுக்கு வக்கற்றவர்களா என் மக்களை வைத்திருக்கிற திராவிட ஆட்சிகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் மல்லிகை பொருட்களை வாங்கி குடும்பம் நடத்த முடியாதா, சாப்பிட முடியாதா? 15,000 நான் வந்து படிப்புக்கு கொடுப்பேன், இடைநிற்றல தடுக்கிறது சொல்றேன். 15,000 யார் அக்கௌண்ட்ல போட போற? நீ ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு ஸ்கூல் எடுத்து சொல்ல போறியா? கிடையாது. நீ பெற்றோரோட அக்கௌண்ட்ல போட போற, அவன் எடுத்து போய் செலவு பண்ண போறான். அப்போ யாரை ஏமாற்றுவதற்கு திரு விஜய் இந்த வேலை செய்யறாரு? பெண்களை பாதுகாப்பதற்கு ஒரு பேஷன். இப்போ ஜான்சி ராணி படை என்ன சொல்றாரு, வேலுநாச்சியார் படை. அவருக்கு ஜான்சி ராணி வடக்கு போயிடுவாங்க, வேலுநாச்சியார் படை. இப்போ வேலுநாச்சியார் படை வந்து உருவாக்கி என்ன பண்ண போறாருன்னா, இவர் சாதாரண பெண்கள் வந்து சைலண்டாக கேமரா வச்சுருப்பாங்க. கேமரா வச்சு என்ன பண்ணுவாங்க? நான் கேட்குறேன், கேமரா வச்சு என்ன பண்ணுவாங்க? எத்தனை ரோந்து கேமராக்கள் போயிட்டு இருக்கு, எவ்வளோ சிசிடிவி இருந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன நீங்கள் தெரு நடக்கூடுவீங்களா நீங்கள் எல்லாரையும் போயிட்டு? வாட்ஸ் நான்சென்ஸ் என்ன இது திட்டங்கள்? இது ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு பொலிட்டிஷனாகவும் அன்ஃபிட்டாக இருக்காரு, ஒரு ஸ்கீமும் பிளடி நான்சென்ஸாக இருக்குது. எப்படி இதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க? இது கை தட்டுறாங்க, இதுக்கு வந்து ஓட்டு போட போகிறாங்களா?
ஏமாந்து நடு ரோட்டில் நிற்க போகிறீங்க விஜய்க்கு நீ ஓட்டு போட்டிங்கன்னா. நான் ஏன் இவ்வளோ கடுமையாக பேசுகிறேன்னா, உங்களை மாற்றம் என்று நம்பினார்கள். நானும் விஜய் மாற்றம் என்று நம்பினேன் சரிங்க ஒரு காலத்தில். ஆனால் இவர் எப்போ முதல் மாநாட்டை போட்டாரோ அப்பயே தெரிஞ்சிச்சு இது வேலைக்கு ஆகாது, இது மிகப்பெரிய ஏமாற்று அப்படின்றத தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம ஏன் கடுமை விமர்சனம் பண்ணலன்னா, இவர் திமுகவை விட மோசமா இருப்பார்னு நினைச்சு பார்க்கல. நான் ஒருபொழுதும் விஜய் இவர் திமுக விட மோசமா இருக்குது வாய்ப்புல தான் நினைச்சேன். திமுகவே பரவாயில்லடா, விஜய்னு ஒருத்தர் வந்தாருன்னா திமுக விட தூய சக்தி போடுறாருல போட்டி, அடுத்த ஒருத்தர் வருவான் விஜய் என்கின்ற அதிதீய சக்திக்கு போட்டின்னு ஒருத்தர் வருவான். ஏன்னா அவ்வளவு மோசமான திட்டங்கள். இந்த ஸ்கீம்ஸ் மக்களை குறித்த வளர்ச்சி அரசியல் உங்ககிட்ட இல்லாம நீங்க வெறுமனே இலவசங்களை வச்சு ஓட்டு கேட்குறீங்கன்னா உங்க மைண்ட் அப்பவே கரெக்ட் ஆயிடுச்சு. இதை நீங்க ஒத்துக்கணும். விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடுவது திமுகவை 100 மடங்கு உட்கார வைக்கிறதுக்கு சமம். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யோசிச்சு பார்த்துங்க. அதாவது அந்த நடிகை கூட்டம் போனார் இல்லையா ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அப்போதான் நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன். எனக்கு பொதுவாகவே தனிப்பட்ட வாழ்க்கை பேசுறது விருப்பம் கிடையாது. ஆனால் அவரை ஆதரிக்கிறாங்க இல்லையா, அவங்களும் என்ன எழுதுறாங்கன்னா, அண்ணா நீ பண்ணுற எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டோம், இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தில் முட்டு கொடுக்க முடியாது, நீ பச்சையாக பண்ணுறனா. இப்போது ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா, அந்த லவ் பண்ணுற பையன் ஏதோ வேற ஒரு பொண்ணுக்கிட்ட சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அப்படி பேசிக்கிட்டு கூட தன்னுடைய லவ் பண்ணுற பொண்ணு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பானுங்க. ஏன்னு கேட்டால் அது அப்படி தான் நம்ம தமிழ்நாடு சொல்ல பழக்கப்பட்டிருக்கோம். இந்த மனுஷனுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ பேர் நட்சத்திரமாகி 20 வருஷம் குடும்பம் நடத்திட்டு உன் பசங்களும் பொண்ணும் வெளியுறவு தெரிஞ்சுட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சு இல்லாமல் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு சுற்றுறன்னு சொன்னால் உங்கள் புத்தி எவ்வளவு குரூரமான புத்தி எடுத்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அரசியல் பண்ணுறீங்க, அதை நீங்கள் யோசிக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து அரசியல் பண்ணும் பொழுது எல்லாருமே உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியும் உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு கிடையாது. எல்லாருமே இங்கே ஒரு மேன்மையான ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து கல்ச்சர். என்னென்னா பெரியார் இவர் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் பெரியார் சொன்னதாக சொல்லுவாங்க, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ சந்தோஷமாக எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத அப்படின்றத பெரியார் சொன்னதாக சொல்வாங்க. நம்ம சொல்ல பெரியார் சொன்னதாக சொல்லுவாங்க. பெரியாரோட நல்ல கருத்துலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டானுங்க, இதை எடுத்துக்கிறானுங்க. ஒரு தனி மனிதனுடைய படுக்கறைக்குள்ளேயோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ நீ வாட்டவர் எப்படியானா இருந்துட்டு போ, உன்னை யாரும் சட்டை பிடிச்சி கேள்வி கேட்க போகிறது கிடையாது. நான் இப்படியெல்லாம் இருப்பேன், இதை நீங்கள் படம் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒருத்தர் காட்டுறாருன்னா இது எவ்வளோ பேர் அயோக்கித்தனம். அப்போது அதெல்லாம் ஒரு கமெண்ட் நான் படித்தேன் நான். அப்போது சீமான் அண்ணன், நாங்கள் விஜயெல்லாம் நம்பி உங்களை ரொம்ப திட்டேனே, எங்களை ரொம்ப மன்னிச்சிருங்கண்ணே, இனிமேல் இந்த ஆளுக்கு ஓட்டே கிடையாதுன்னு நான் அப்படியே எழுதி வச்சுருக்காங்க. யார்? இதே தாவேக்கா கூட்டத்தை சார்ந்தவர்கள். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், திரு விஜய் போன்றவர் இந்த மூணாவது வருஷம் வரப்போகுது, 3வது மாநாடு எங்கேயோ போட போகிறாங்க, திருச்சியிலேயே எங்கேயோ போட போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இத்தனை மாநாட்டிலுமே இவருடைய செயல்பாடுகள் என்பது ஒன்று கூட ஆக்கப்பூர்வமாக இல்லை. அப்படியே திமுகவையும் அதிமுகவையும் காப்பி அடித்த ஒரு பேஸ்ட்டு. நாளைக்கே இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா கூட இந்த இலவசம், பெண்களை ஏமாத்துறதுக்கு கேஸ் சிலிண்டர் தரேன், என் கேஸ் சிலிண்டர் பெண்களை வச்சு தான் குடிப்பேன், கேஸ் சிலிண்டரை சோறு பொங்கி பெண்கள் மட்டும் தான் சாப்பிட போகிறாங்களா, என்ன ஆண்கள் சாப்பிட மாட்டாங்களா, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களா? அப்போ உங்கள் திட்டம் என்ன? கேஸ் கொடுத்து பெண்களை வந்து அடுப்பகரில் பூட்டி வைக்கிறது. நான் அப்படி தான் பார்ப்பேன். விஜய் வந்து ஒரு முற்போக்கான அரசியல் அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். கேஸ் கொடுக்குறாங்க, கேஸ் கொடுத்தா யாருக்கு சந்தோஷம்? இப்போ என் வீட்டில் நான் கேஸ் எடுத்து போடுறேன், நான் ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் கேஸ் எடுத்து போடுறேன்னா இப்போ இது எனக்கான திட்டமா என் வீட்டுக்கான திட்டமா? எனக்கான திட்டம். ஆனால் நீ யாரை ஏமாத்துற? பெண்களை. ஏன்னா அவங்க சோறு செய்வாங்க. அப்புறம் நீ வந்து இலவச பஸ், நீ அந்த சொல்லக்கூடிய ஓசி பஸ்லாம் நான் சொல்ல விரும்பல. அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கன்னா ஏறி போகலாம் வரலான்னு சொன்னா யாரு கூட போவா? அதான் அறிவாளி எடப்பாடி பண்ணார் இல்லையா? ஆண்களும் போங்க, ஆண்களும் போங்க, பெண்களும் போங்க, டிக்கெட் எடுக்காதீங்க, போக்குவரத்து துறை நாசனமா போட்டோம், துட்டு கொடுக்க முடியாம நாங்க வந்து அவங்க அலைய வைக்கிறோம் அப்படின்றது அவங்க சொன்னது. இப்போ இவர் எங்க வேணா போங்க நீங்கன்னு சொல்றாங்க. அப்போ பெண்கள்னா அவங்களால சம்பாதிக்கக்கூடிய திறன் இல்லாதவர்கள் அப்படின்றத நீங்க நிறுவ முயல்றீங்க. ஏன் சம்பாதிக்க முடியாது அவங்களால? ஏன் ஒரு 50 ரூபா 20 ரூபா டிக்கெட் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் அவங்களுக்கு இல்லையா அவங்க? அப்போது நீ அவர்களுக்கான தொழிலை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கும் பண்ணணும். இவன் நீங்கள் ஏதோ ஒரு 5 லட்ச ரூபா ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணது தான் வந்து கடைசியாக ஒரு வாக்குறுதி சொன்னார். அது நிற்கும் நினைக்கிறீங்களா மக்கள் மத்தியில்? அப்படின்னா என்னென்னு கூட எம்எஸ்எம்னா என்னன்னு கூட தெரியாது எத்தனை பேருக்கு.
அப்போ இது குறித்த விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தாமல் நான் ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுப்பேன். ரெண்டாவது, இவர் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இருக்குது ஆல்ரெடி. புதுசாக விஜய் ஒன்று பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா நான் ஆச்சரியப்படுவேன். ஆனா அது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுல்ல, அது நடந்தது ஏமா ஆந்திரா தெரியாது? தானே. ஏமா அம்மா கொடுக்கலையாம்மா? தாலிக்கு தாங்க அம்மா தரல, ஜெயலலிதா அம்மா தரல. அவங்க கிராம் தானே ஒரு அதாவது அவங்க கிராம் தந்தாங்க, நான் 1 சவரம் தரேன்னு சொல்லிட்டா. இதுனா அயோக்கிய தானே. 1 சவரம் எவ்வளோ இன்னைக்கு? அது 1.5 லட்சத்துக்கிட்ட. 1 லட்சமே வச்சுக்க மாட்டேன். 1.5 லட்சம் கூட போகாது, 1 லட்சமே வச்சுக்கோ. 1 லட்ச ரூபாய் நீ வந்து எல்லா இதுக்கும் கொடுப்பியா? கொடுக்க முடியுமா உன்னால? ரெண்டாவது, நீ என்ன சொல்ல வர? குழந்தை போடுறதா நான் மோதிரம் போடுவேன். இது ஒன்று வந்து தாய்மாமா சீரா, இன்னொன்று வந்து அண்ணன் சீரா. ஸ்டாலினாவது அப்பான்னு சொல்லி அங்கே நின்ட்டாரு. இவர் அண்ணனும் இவரே, தாய்மாமாவும் இவரே. நான் வந்து மோதிரம் போடுவேன், சீரு கொடுப்பேன். ஆல்ரெடி எல்லா பெண்களுக்குமே படித்த பட்டதாரிகளாக இருந்தால் அவங்களுக்கு அப்ளை பண்ணால் வந்து ஒரு சின்ன உதவித்தொகை அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கப்படுது. ஆதி திராவிடர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை வந்து கிடைக்கப்படுது. பிற்படுத்தப்பட்ட சமூகங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை வந்து கிடைக்கப்படுது. ஈவன் சாதி திருமணம் செய்தால் அவங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கப்படுது. எல்லா காலகட்டத்திலும் எல்லா அரசுகளும் ஏதோ ஒரு குறைந்தபட்சத்தில் அவர்கள் ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. யாருமே எதுவுமே செய்யலை, ஃபுல்லாக தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்போ ஏற்கனவே சொல்கிறோம், இதே படிப்பு விஷயத்தில் ஒருத்தர் வந்து மதிய உணவு போட்டாருன்னா ஒருத்தர் சத்துணவு போட்டாங்க, ஒருத்தவங்க காலனி கொடுத்தாங்கன்னா ஒருத்தவங்க வந்து பை கொடுத்தாங்க, ஒருத்தவங்க வந்து பஸ் பாஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து சீருடை கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு ஆட்சியாளர்கள் பல்வேறு காலத்தில் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனுக்காக நான் மட்டும் தான் செஞ்சுன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து காமராஜருடைய பீரியடில் தொடங்கி இவர் இன்னைக்கு ஸ்டாலின் கூட காலைல உப்புமா போடுறாரு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு. அப்போ விஜய் போன்றவர் என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி கரைச்சி ஒரு புதுசாக ஒன்று கொடுப்பாங்க. இவர் சொன்ன எல்லா ஸ்கீமுமே வெறுமனையாக கவர்ச்சி தான். அவர் இந்த கவர்ச்சிக்குன்னு என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, உங்களை மாற்றம் நம்பினாங்க இல்லையா, அவனுங்களாம் இன்னைக்கு எங்கே மூஞ்ச வச்சுப்பாங்கன்னு தெரியல எனக்கு. டிவிகே சார்ந்த பலர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ஆனால் இவர் ரொம்ப மோசம் தான், இவர் திமுகவே பரவாயில்லண்ணா, இந்த எலெக்ஷனுக்குள்ளே வேறனா நாங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு திமுகவை காப்பி அடிக்கக்கூடிய அரசியல்வாதி. இந்த மேடையில் அவ்வளோ பெண்கள் கூப்பிட்டு நீங்கள் என்னவோ அவங்களுக்கு வாட்சி கொடுக்குறீங்க, சால்வை போடுறீங்க. உங்கள் வீட்டில் 2 பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய முகத்தை பார்த்து உங்களால் பேச முடியுமா? ஒரு நல்ல கணவனாகவோ ஒரு நல்ல தகப்பனாகவோ உங்களால் இருந்துக்க முடியுமா? அவங்க வீட்டு பெண், அவங்க பொண்ணு சம்திங் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வராங்க. ஒரு அப்பாவாக போயிட்டு நீங்கள் அங்கே போய் நின்றுருக்கணும். அங்கே போய் நிற்க முடியல, கல்யாணத்துக்கு போய் சுற்றுறீங்க. உங்கள் பையன் போயிட்டு ஒரு அப்பாவாக நிற்கிறார். இதெல்லாம் தனிப்பட்ட வழக்குள்ள ரொம்ப போல. நீங்கள் யோகியனாக காட்டுறீங்க விஜய், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்களை பாதுகாக்க வேண்டும். இப்போ இந்த 2 பெண்களை யார் பாதுகாக்கலாம்? உங்கள் மகளையும் உங்கள் மனைவியும் யார் பாதுகாப்பது? முதல் அவங்கள பாதுகாக்கணும்ல நீங்கள். அவங்க மனைவி இப்போ நீலாங்கரை வீட்டில் அடைக்கலம் தேடி தானே கேட்குறாங்க. அதுக்கே அவர் உரிமைமா, அடைக்கலம்னு சொல்லாதீங்க, அது அவங்க உரிமை. இல்ல அவங்க சொல்றத வச்சு சொல்றேன். அவர் பெண்ணா இருந்து எனக்கு அங்க வீடு வேணுங்கிற ஒரு பட்சத்துல டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு அந்த வீட்டுல இடம் கொடுங்க. மனைவிக்கே வீடு தர மாட்டாரு, இவர் பேர் எப்படி வீடு கட்டி தர போறாரு? பல கூட்டங்களை கேள்விப்படல, எல்லாருக்கும் வீடு கட்டி தர போறா அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மனைவிக்கு முதல்ல நீங்க வீடு தாங்க, அப்படி நீங்க எல்லாரும் வீடு கட்டி தாங்க. நீங்க அரசியலுக்கும் அதாவது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து இப்போதைக்கு சரி பண்ண மாட்டேன், இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்ன ஆட்சியில் உட்கார வச்சிட்டிங்கன்னா நான் ஊராக வருவேன், நீங்களா வருவீங்க, பனையூர் விட்டே வெளியே வர மாட்டீங்க. நீங்கள் ஆட்சியில் உட்கார வச்சுட்டா உங்களை மாதிரி ஆட்களெல்லாம். அதாவது திமுக காரரை வந்து நம்ம அதிமுக காரனால ஏன் ரொம்ப திட்டுறோம் அப்படின்னா, நம்ம திட்டினா கூட அப்படி பிரச்சனைனா சும்மா தலையாக வந்து காட்டுவாங்க, என்னப்பா பிரச்சனை, அவனால தான் பிரச்சனையே வந்துருக்கும். குறைந்தபட்சம் தலை காட்டுவாங்க வந்து, நாயா பிரச்சனை உனக்கு, நான் வரேன்னு சொல்லிட்டு வரலையான்னு சொல்லிட்டு கேட்க முடியும். இவங்கள மாதிரி ஆட்கெல்லாம் ஓட்டு போட்டோன்னா நீங்கள் நெருங்க கூட முடியாது. அவ்வளவு முதலாளித்துவ சிந்தனை கொண்டவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய 4 தூண்களோ 5 தூண்களோ செங்கோட்டனோ 6வது தூணும் சேர்த்துங்க. அவ்வளோ மோசமானவர்கள். இப்போ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லாட்சி தர போகிறாங்கன்னு தெரியல. நான் திருப்பி சொல்ல விரும்புவது என்னன்னா, விஜய் போன்றவர்களுக்கு வாக்களிப்பது என்பது இன்னொரு திமுகவை 10 மடங்கு அசுரபலத்துடன் உட்கார வச்சு தமிழ்நாட்டை சர்வ நாசம் செய்வதற்கு சமம். நிறைவாக ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடல, நான் ரொம்ப பேச விரும்பல. 4 வாய்ப்பு தான் இருக்கு. திமுகவா, அதிமுகவா, இல்லை புதிய திமுக தாவேக்காவா, இல்லை நாம் தமிழ் கட்சியா? 3 பேருமே மக்களை ஏமாற்றி வாக்கரசியலுக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த திராவிட கட்சிகள். அண்ணன் சீமான் மட்டும்தான் தனித்த அரசியலோடு
தமிழக மக்களின் வாழ்வுரிமைக்காக, தமிழ் மொழிக்காக களத்தில் நின்று இன்னைக்கு இருக்காரு. யார் ஓட்டு போடுறது நீங்களே முடிவு பண்ணுங்க தான் நான் சொல்ல விரும்புவது. நன்றி, வணக்கம்.